அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உட்காந்து ஆட்டினா போட்டு வச்சேன். என்ன ஜெய் பண்ணிட்டு இருக்க நீ? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் vlog. இன்னைக்கு அஜய்க்கு பிடிச்ச ஸ்வீட்டு செஞ்சு அஜயை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நாங்கள் 6 months ஆஃப் மேரேஜ் அண்ட் 5 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 20th வந்து எங்களோட 6 months ஆஃப் மேரேஜ் ஆச்சு. அண்ட் 22nd வந்து நானும் அஜய்க்கு ஓகே சொல்லி 5 years ஆக போகுது. அஜய் ஆஃபீஸ் போயிருக்கா. அஜயை ஃபாஸ்ட்டாக நீ ஆஃபீஸ் போன்னு அனுப்பிச்சுட்டு நான் இப்போது அவனுக்கு ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். தனியாக செஞ்சதில்லை இது வரைக்கும், அம்மா இருப்பாங்க எப்போ செஞ்சாலும். ஃபர்ஸ்ட் டைம் தனியாக செய்ய போகிறேன். எப்படி வரப்போதோ தெரியாது, ஆனால் அஜய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும். அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அஜய்க்கு நானா ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறது. ஸோ அவன் சர்ப்ரைஸ் ஆகிறானா இல்லையான்னு பார்க்கலாம். நான் வந்து எம்டிஆர் ப்ரீமிக்ஸை தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு நார்மல் மாவை போட்டு செய்வாங்கல்ல அந்த மாதிரி வராதுன்றதுனால எம்டிஆர் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருந்த மில்கை போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸை நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைக் பாயில் பண்ணி வச்சிருக்கிற மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, எல்லாமே ஒரே வாட்டி ஆட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டோ மாதிரி, சப்பாத்தி டோ மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஒரே வாட்டி எல்லா பாலுமே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். லைக் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 20 minutes விட போகிறேன் அது ரெஸ்ட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரெஸ்ட் ஆகிற கேப்லேயே நான் வந்து சுகர் சிரப் பண்ண போகிறேன். டோ நீட் பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ சுகர் சிரப் செய்ய போய்க்கலாம். லைக் அந்த பேக்கெட் பின்னாடி வந்து 900 grams ஆஃப் சுகர் எடுத்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நான் 900 gram சுகர் எடுக்க போகிறது இல்லை. லைக் இது வந்து 500 gram கப்பு. இதில் வந்து ஒன் கப் எடுத்துட்டு 1.5 glass ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் செய்ய போகிறேன். சுகர் சிரப் செய்யும்போது உங்களுக்கு லைக் ஏலக்கி போடுவோம். அதோட வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் போட மாட்டேன். சுகர் வந்து மெல்ட் ஆகுற கேப்லேயே நான் வந்து 4 ஏலக்கி எடுத்துருக்கேன். அது சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக இது பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமம் பூ வரும் தெரியுமா, அது வந்து இருந்துச்சுனாலுமே லைக் ஒரு 4-5 ஆட் பண்ணலாம். பிகாஸ் அது கலர் கொடுக்கும். அதனால ஏலக்கி ஆட் பண்ண உடனே ஒரு 10 minutes, எக்ஸாக்ட் 10 minutesக்கு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 20 minutes ஆயிருக்கும். இப்போ நான் வந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டு கை சைட்லேயும் கீயை போட்டுட்டு நல்லா அதை ஃபஸ்ட்டு பெனஞ்சு விட்டுக்கணும். அது ஒன்று வித ரைட் வரும், பட் நல்லா நீட் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப குட்டி பால்ஸ். பிகாஸ் அது ஆயிலில் போட்ட உடனே பெருசாகிடும். இல்லை, நாட் ஆயில், சுகர் சிரப் உள்ள போட்ட உடனே கொஞ்சம் பெருசாகிடும். கிராக்ஸ் வராமல் தான் பால் பிடிக்கணும். அப்போ தான் ஜாமுன் உடையாமல் வரும். ஆனால் எனக்கு அப்படி பண்ணால் தெரியாது. ஸோ ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு. நல்ல பாலை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்புறமா அதை ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்தீங்கன்னா அந்த கிராக் வராது என்னை பொறுத்த வரைக்கும். பட் நான் எப்படி பண்ணாலும் அந்த கிராக் வருது. அவன் வந்து அஜய் வந்து அத்தையே நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லிட போகிறா குலாப் ஜாமுன். இப்போ நல்லா இந்த மாதிரி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கணும். கிராக் இல்லாமல் இருக்குது. பட் ஆயிலில் போட்டால் எப்படியா இருந்தாலும் கிராக் வரும். ஆயில் சூடான உடனே ஒரு 7 போட போகிறோம். ஆயில் பாயில் இருக்குது. ஒன்று ரவுண்ட் பண்ணி மறுபடியும் போடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். அதனால எஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது போட்ட உடனே வந்து சிம்மா வச்சிடணும். பிகாஸ் உள்ளலாம் ஈவனா பாயில் ஆகணும்னா சிம்ல வச்சா கரெக்ட் வருது. சிம்ல வச்சா கரெக்டாக பாயில் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் செய்யற தனியா, அதனால ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் சொன்னேன் அந்த சின்ன பால் பிடிச்சாலும் இது போய் உடனே குண்டாகுது.
ஆ ஆயில் ஆயில்ல நல்லா லைக் ப்ரௌனிஷா டார்க் ப்ரௌன்னா அதை ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் தனியா. பிகாஸ் நான் இது சில் ஆனது கோல்டு ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அதை எடுத்து சுகர் சிரப்ல போடுவேன். இது வந்து ஃபுல்லா அப்படியே நம்ம எப்படி பொரியல் எல்லாம் கிங்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேலே சும்மா இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணா ரவுண்டா வரும். எனக்கு இன்னைக்கு ரவுண்டா வந்திருக்கு. அதனால நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அவுட்டர்ல நான் எடுத்து அப்படியே டைரக்டா சிரப் குள்ள போட்டுட்டேன். கலர் வந்து இதுல அவ்வளவு தெரியாது, பட் நல்ல கலரா இருக்கு. அப்புறமா வந்து கிளாஸ் ஆகணும். நல்லா வந்து அஜய் பாக்க என்ன சொல்ல போறாங்க. ஜாமுன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெக்கரேஷன் கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கேக்கை மட்டும்தான் வைக்கணும். கேக்கை வந்து அவள் வரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைக்கலான்ட்டு அப்படியே வச்சேன். ஒரு கேண்டில் கீழேயும் ஹார்ட் ஷேப்பில் ரோஸ் பெட்டல்ஸை போட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு நானே எனக்கு ஒரு 10 வாட்டி செக் பண்ணி ஃபைனலாக முடிச்சிருக்கு. நான் வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேண்டில் எல்லாம் வச்சு பார்க்கலான்ட்டு எடுத்த இதுதான் இது. தெரியாது வந்து சர்ப்ரைஸ் ஆவானா இல்லாத ஏதாவது எதுக்கு பண்ணேன்னு கேட்பான் நான். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அஜய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். என்ன மாதிரி பண்ணி வச்ச? சர்ப்ரைஸ் ஆகலையா நீங்க? ஆமா, யாரு வரவங்க வந்து ரெடி பண்ணுவாங்களா? சர்ப்ரைஸ் ஆகலையா நீ? சர்ப்ரைஸ் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நானே பண்ணேன். இதுதான் போட்டோஸ்ல கேக்குறா? ஆமா, இல்லவே இல்ல போட்டோ. வா. எங்க வர்றது? இதுதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உட்காந்து ஹாட்டினா போட்டு வச்சேன். என்ன ஜெய் பண்ணிட்டு இருக்க நீ? நீ தானே கொஞ்சம் பெருக்க சொன்ன. நான் க்ளீன் பண்ண சொன்னேன், பெருக்க சொல்லலை. என்னோட ஹார்ட் எல்லாமே நீ சிதற உடைச்சிட்டேன். நான் சொன்னேன் உனக்கு க்ளீன் பண்ண சொல்லி. அது தொடப்பத்தில் க்ளீன் பண்ண சொன்னானாடா நான்?